ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் மம்முக்கா நடித்த ஸ்ட்ரீட் லைட் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம். தொடர்ந்து மலையாள மண்ணிலிருந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றியும் பேரன்பும். ரைட், ஸ்ட்ரீட் லைட் திரைப்படத்துடைய கதை என்ன? 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வைர நெக்லஸ் திருடப்படுகிறது. அந்த வைர நெக்லஸ் போகும் இடமெல்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்குது. அந்த சந்தித்த பிரச்சனைகள், அதனுடைய முடிவு என்ன அப்படின்றது தான் ஸ்ட்ரீட் லைட் திரைப்படத்துடைய கதை. மம்முட்டி வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அந்த 5 கோடி ரூபா மதிப்புள்ள வைர நெக்லஸை யார் அடித்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு. உத்தம வில்லன் திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்த ஷம்ஷத் தான் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர். இந்த திரைப்படம் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து 2 மொழிகள் வருது. ஒன்று மலையாளம், இன்னொன்று தமிழ். ரைட், இப்போ மலையாளம் படத்துடைய வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. போலீஸ் ஆஃபீஸராக மம்முட்டி அவருடைய பாட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் வர நிறைய ஷார்ட்ஸ் வந்து பில்டப் ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. 2 இடங்களில் வந்து உங்களுக்கு மம்முக்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து மொட்டை ராஜேந்திரனை வந்து விசாரிக்க வர்றதும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டடியை வச்சு அந்த செல்லில் வச்சு அடிக்கிற இடமும் சரி, அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன்கிட்ட வந்து ஜூஸ் ஊற்றுறதுக்காக வந்து சாரி கேட்குற அந்த இடமும் சரி, 2 இடத்துலையுமே உங்களுக்கு வந்து மம்முக்கா வந்து அவருடைய நடிப்பில் வந்து ஸ்கோர் பண்ணுற ஒரு காட்சி ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மொட்டராஜன் சீன் வந்து கொஞ்சம் கெத்தாக இருக்கும். செகண்ட் இந்த சீன் வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சியான ஒரு சீனாக நான் சொல்லுவேன். ஷோபின் ஷாகிர் இந்த படத்தில் வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவராக நடிச்சிருக்கிறாரு. என்னதான் வச்சிருந்தாலும் பார்பர் தானே அப்படின்னு சொல்கிறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து லவ் சொல்கிறப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னதும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து இவன் பார்பர் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து அவமானப்படுத்தும் பொழுது அதை வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறான் அந்த சீனும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே வந்து அதனால வந்து தாண்டின்னு சொல்கிறதும் சரி, மிச்ச காசை எப்படி கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறதும் சரி, செம்ம. அந்த சீன் வந்து தியேட்டரில் பயங்கர கைத்தட்டலான சீன் அது. அதே மாதிரி அந்த பையன், அந்த பேகு, அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. சதத் சைனுதீன் அவருடைய கேமரா வந்து நிறைய, ஏன்னா கேமராமேன் தான் வந்து டைரக்டர் அப்படின்றதுனால நிறைய ஷார்ட்ஸ், ஏகப்பட்ட ஷார்ட்ஸ். அதே மாதிரி வந்து கொச்சியோட அழகை வந்து ரொம்ப ரொம்ப ஏரியல் ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறப்ப இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேமராமேனே வந்து டைரக்டராக இருக்கிறதுனால வந்து நிறைய குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வந்து க்யூட்டாக எடுத்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது. படத்துக்கு வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆதர்ஷ் அப்ரஹாமுடைய மியூசிக் வந்து மம்முட்டி வர்ற இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து சண்டை காட்சிகளில் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. மனோஜோட எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் கத்தரிச்சிக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. பிகாஸ் இன்டர்வலுக்கு பிறகு வந்து அந்த ட்ராவல் வந்து ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறது வந்து மாற்றுக்கிறது இல்லை. பட் படத்தில் இன்னொரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வந்து ஸ்டன்ட் சிவா பின்னி படம் எடுத்துருக்கிறாருன்னு சொல்ல முடியும். செம ஆக்டிங் அவர். அதே மாதிரி அவங்க கூட நடிச்சிருக்கிற அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை விட கிளைமேக்ஸில் வந்து அவங்க வந்து மம்முட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுறது இருக்கிறது சரி. அதே மாதிரி மம்முட்டி வந்து வாட்ஸ்அப்பில் வர வீடியோக்களுக்கான விஷயங்களுக்கு வந்து அவர் முன்னெடுத்த விஷயங்களும் சரி ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவேன். சரி, ஓகே. ஓவராலாக ஸ்ட்ரீட் லைட்ஸ் படம் எப்படி இருக்குது? இந்த படம் வந்து நம்ம உட்காந்துமே நெளிகிற அளவுக்கோ சில படங்கள்லாம் நம்மளை வந்து சோதிச்சிடும். அந்த மாதிரி சோதனையெல்லாம் இந்த திரைப்படம் கொடுக்கல. நிறைய, அதாவது 2-3 சீனுக்கு ஒரு சீன் வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவோ இல்லை வந்து ஒரு விறுவிறுப்பாகவோ அந்த சீனை வந்து எடுத்துன்னு போகிறது தான் இந்த படத்தை வந்து தொய்வு இல்லாமல் ரசிக்க வைக்கிறதுக்கான காரணம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அப்பப்போ மம்முட்டியோட அந்த ஸ்டைலு, அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டான ஒரு ஃபில்மை பார்க்குற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குறதுலேயே மறுக்க முடியாது. ஸோ ஓவராலாக ஸ்ட்ரீட் லைட் திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்பட கேட்டகரியில் ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. அப்புறம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் இந்தந்த படம் வருது, இந்தந்த படம் வந்து நல்லாயிருக்கும், இந்தந்த படம்லாம் ட்ரைலர் கட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படத்துக்குலாம் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற படங்களை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி அனுப்பிச்சு தான் இந்த 2 படத்தையும் பார்த்தா. வேறு என்ன, உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை அனைத்து விதமான சினிமா தகவல்கள் அறிய இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் ஜாக்கி சினிமாஸுடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, மலையாள மொழியிலிருந்து தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றியும் பேரன்பும். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஸோ இதே மாதிரி என்னென்ன படம்லாம் வருது, யார் யார் இயக்குறாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து அப்புறம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.